Hi students, good afternoon. Ninth Mathematics, Chapter 1, Set Language, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. So in the previous class, we have completed exercise 1.3, the set operations. There are three type of sets operations. First one, union of two sets. Second one, intersection of two sets. Third one, difference of two sets. அதாவது இரண்டு கணங்களின் சேர்ப்பு, இரண்டு கணங்களின் வெட்டு, இரண்டு கணங்களின் வித்தியாசம். ஸோ மூன்று செயல்பாடுகள் பற்றி பார்த்துருக்கோம். 3 செட் ஆப்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் எக்ஸசைஸ் 1.3 ஃபுல்லாக லாஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7 சம்ஸ் இருந்தது, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நோட்டில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செட் ஆப்ரேஷன்ஸில் ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. நோட் அப்படின்னு சொல்லி புக் இன்சைடு கொடுத்துருக்காங்க. அந்த புக் இன்சைடில் இருக்கக்கூடிய நோட், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நம்ம செட் ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த நோட் எல்லாமே 1 மார்க்குக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் இந்த கிளாஸில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த செட்டை தவிர யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் நமக்கு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட். ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாவே நமக்கு என்ன வந்துடணும்னா யூனிவர்சல் செட் வந்துடணும் நமக்கு. ஓகே, ஸோ இதில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டேஸ் ஹோல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஏ டேஸ் ஹோல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. வாட் இஸ் மீன் பை ஏ டேஸ் ஹோல் டேஸ்? ஸோ ஏ is any set, then A dash is the complement of A, then A dash whole dash is the complement of A dash. Okay, A இனுடைய நெருப்புகணம் A dash, A dash இனுடைய நெருப்புகணம் தான் A dash whole dash. Okay, so இந்த இடத்துல நமக்கு A வேணும்னா given கொடுத்துருக்காங்க. ஸோ A dash means U difference A, Uவில் இருக்கணும், Aவில் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துருப்போம். தென் A dash whole dash is equal to U difference A dash. that means Uவில் இருக்கணும், எதில் இருக்கக்கூடாது, A dashயில் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ திரும்ப உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா, ஏங்கிற ஃபஸ்ட்டு கிவன் செட்டு என்னன்னு கிடச்சிரும். இப்போ A dash whole dash is equal to A அப்படிங்கிறது நமக்கு ப்ரூஃப் ஆகிடும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், U dash, that is U means universal set. here U means universal set, அனைத்து கணம். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாவே நமக்கு எல்லா நம்ம பார்க்கக்கூடிய மேத்தமேட்டிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய செட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா செட்ஸுமே எதுக்குள்ளார தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூக்குள்ளார தான் இருக்கும். ஸோ ஃபார் எவ்ரி செட், ஃபார் எனி செட், ஃபார் ஆல் செட்ஸ் are the subset of universal set. Okay, அப்போ யூனிவர்சல் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்னா எம்டி செட் தான் கிடைக்கும். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் யூனிவர்சல் செட், அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. எல்லா செட்டுக்கும் நம்ம காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கும் பொழுது யூவில் இருக்கணும், மற்றதில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ யூ டேஷ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எம்டி செட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, பை எம்டி செட்டு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஸோ எம்டி செட் பை அப்படிங்கன்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட், தட் இஸ் பை டேஷ் ஈக்குவல் டு யூ டிஃப்ரென்ஸ் பை. தட் மீன்ஸ் தி செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் யூ பட் நாட் இன் பை. அதாவது யூவில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆனால் பையில் இருக்கக்கூடியது, பை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ யூ வந்து அப்படியே ஆன்சர் ஆகுது நமக்கு, இஸ் ஈக்குவல் டு யூ, ஏன்னா இட் இஸ் எம்டி செட். ஓகே, ஸோ 3 ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு செட்டுக்கு 2 டைம்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதே செட் ஆன்சராக வந்துருங்கிறது ஃபஸ்ட்டு ஒன். யூனிவர்சல் செட்டு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா எம்டி செட், எம்டி செட்டு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா யூனிவர்சல் செட். ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நோட். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனியன் ஆஃப்
2 sets. ஓகே, ஸோ யூனியன் ஆஃப் 2 செட்ஸில் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் ஏ. ஏ கூட ஏவை ஏ கூடயே சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏவே தான் கிடைக்கும். ஏ 1 2 3, அதே ஏவும் 1 2 3 தான், ரெண்டு ஏவுமே சேம் எலமெண்ட்ஸ் தான். அப்போது 1 2 3யும் 1 2 3யும் சேர்த்து ஒன்றா எழுதுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 2 3 தான் கிடைக்கும். அப்போ ஏவே தான் கிடைக்கும். அது வந்து யூனியன் ஆஃப் 2 செட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு செட்டு கூட பையை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? அதுதான் செகண்ட் ஒன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஒரு செட் கூட அதே செட்டை யூனியன் பண்ணால் அதே செட்டு தான் ஆன்சராக கிடைக்குங்கிறது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ஏ அப்படிங்கிறது ஒரு செட்டு, அது கூட பை அப்படிங்கிற செட்டு சேர்த்து எழுதணும் நமக்கு என்னவா கிடைக்கும்? ஏவே தான் கிடைக்கும். ஓகே, இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் யூ. ஏ வந்து யூனிவர்சல் செட்டு கூட ஜாயின் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? எது பெருசு? யூனிவர்சல் செட்டு தான் பெருசு. ஸோ யூவே கிடைக்கும். வேறு ஏ இஸ் எனி சப்செட் ஆஃப் யூனிவர்சல் செட் யூ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அண்ட் பி இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. ஓகே, ஸோ ஏ பி அப்படிங்கிறது ரெண்டும் ஒரு செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏவிலையும் பியிலையும் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே இதுக்குள்ளார வந்துடும். அப்போது ஏவையும் ஏ யூனியன் பி கம்பேர் பண்ணிங்கன்னா ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஏ யூனியன் பியில் இருக்கும். அப்போ ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. அதே மாதிரி பி எடுத்து ஏ யூனியன் பி கம்பேர் பண்ணிங்கனாலும் பியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே ஏ யூனியன் பிக்குள்ளார இருக்கும். அப்போ பி இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. ஸோ ஏ என்பது ஏ யூனியன் பிக்கு ஒரு உட்கணம், பி என்பதும் ஒரு ஏ யூனியன் பிக்கு ஒரு உட்கணம். அதான் நமக்கு வந்து இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏ பி ரெண்டுமே ஏ யூனியன் பிக்கு ஒரு உட்கணம், சப்செட்டாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன், ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏ வந்து 1 2 3, பி வந்து 4 5 6. அப்போ ஏ யூனியன் பினா 1 2 3 4 5 6. அதே பி யூனியன் ஏன்னா பி ஃபஸ்ட்டு ஏவை செகண்டாக எழுதணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அதே 1 2 3 4 5 6 தான் கிடைக்கும். அப்போ ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் ஈக்குவல். இதுதான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த கிளாஸோட எண்டில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூனியன் ஆஃப் 2 செட்ஸ் இஸ் காமுடேட்டிவ். யூனியன் ஆஃப் 2 செட்ஸ் இஸ் காமுடேட்டிவ். ஓகே, இதான் வந்து யூனியன் ஆஃப் 2 செட்ஸ், அதாவது இரு கணங்களின் சேர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு. ஏ யூனியன் ஏ ஈக்குவல் டு ஏ, ஏ யூனியன் பை ஈக்குவல் டு ஏ, ஏ யூனியன் யூ இஸ் ஈக்குவல் டு யூ. ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அண்ட் பி இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அண்ட் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 செட்ஸ். இதில் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் ஏ. ஏவுக்கும் அதே ஏவுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சேன். இன்டர்செக்ஷன் அப்படின்னாவே காமன் எலமெண்ட்ஸ், வெட்டு அப்படின்னாவே பொதுவான உறுப்புகள். ஓகே, அப்போ அந்த இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏவே. அப்போ ஏவுக்கும் பைக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா என்ன வரும்? பை அப்படின்னா அதில் எதுவுமே இருக்காது, ஏன்னா அதில் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் வந்து காமன் எலமெண்ட் என்ன இருக்குன்னா எதுவுமே இருக்காது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர்னா எம்டி செட் ஆர் பை தான் ஆன்சர் நமக்கு. ஓகே, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஏவுக்கு ஏவே வந்து நமக்கு ஏவுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா ஏவே தான் கிடைக்கும். அதே வந்து ஒரு எம்டி செட் கூட ஏ வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம்னாக்கா நமக்கு எம்டி செட் தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் செட்டையும் ஏவையும் இன்டர்செக்ஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஏ தான் கிடைக்கும். ஏன்னா ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் தான் எதுக்குள்ளே இருக்கும்? யூ. ஏ அப்படிங்கிறது எதுக்கு சப்செட்டு? யூக்கு சப்செட். அப்போ ஏவுக்கும் யூக்கும் இன்டர்செக்ஷன் காமன் எலமெண்ட் அப்படின்னா ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே கட்டாயம் இங்கே இருக்கும், யூக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் செட் எடுத்துக்கிட்டாலும் எல்லா செட்டுமே யூனிவர்சல் செட்டுக்கு ஒரு சப்செட்டு தான். அது ஏன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்போ ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் யூ அப்படிங்கிற பொழுது ஏவுக்கும் யூக்கும் யூனிவர்சல் செட்டுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? நமக்கு ஏ, அதே செட்டு தான் நமக்கு ஆன்சர் அப்படியே வந்துடும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது ஏவுக்கு ஒரு சப்செட்டாக இருக்கும்.
அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது பிக்கு சப்செட்டாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து யூனியனில் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏ யூனியன் ஏ ஈக்குவல் டு ஏவே தான். அதே தான் இங்கே ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏன்னு வந்தது. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஏ யூனியன் பை, ஏ யூனியன் பை அப்படிங்கிற பொழுது ஏவும் பையும் சேர்த்து எழுதும் பொழுது உங்களுக்கு ஏ கிடைச்சது. ஆனால் இன்டர்செக்ஷனில் ஏ இன்டர்செக்ஷன் பை ஈக்குவல் டு பை. ஸோ ரெண்டும் வேரி ஆகுது, தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி செகண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் யூனியனில் என்ன பார்த்துருக்கோம்னா ஏ யூனியன் யூ யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு இது ஏவையும் யூனிவர்சலிட்டி ஜாயின் பண்ணி எழுதும்பொழுது நமக்கு யூனிவர்சல் செட்டு தான் ஆன்சராக வரும்னு பார்த்துருக்கோம். யூனிவர்சல் செட்டு தான் நமக்கு ஆன்சர். பட் ஆனால் ஏவையும் யூக்கும் காமன் எலமெண்ட்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏ தான் ஆன்சராக வரும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டு ஏ யூனியன் பிக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பிங்கிற செட்டும் நமக்கு வந்து ஏ யூனியன் பிக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அங்கே பார்த்தோம். ஆனால் இதில் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது ஏவுக்கு சப்செட்டாக இருக்கும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது பிக்கு சப்செட்டாக இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏவிலையும் பியிலையும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ். ஓகே, அப்போது ஏவிலையும் பியிலையும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்கும்? அது ஏவிலையும் இருக்கும் பியிலையும் இருக்கும். அப்போ இப்போ ஏவில் வந்து 1 2 3 இருக்குது, பியில் வந்து 3 4 5 இருக்குன்னா அப்போ ரெண்டுலேயும் காமன் வந்தால் என்ன மட்டும்தான் இருக்கும்? 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 3 தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த 3 ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற இந்த 3ங்கிற செட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஏவிலையும் இருக்கும், அதே மாதிரி சப்செட் ஆஃப் பிலையும் இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி தான் ஏவுக்கு சப்செட்டாக இருக்கும், ஏ இன்டர்செக்ஷன் பி தான் பிக்கு சப்செட்டாக இருக்கும். பட் யூனியனில் ஏ வந்து ஏ யூனியன் பிக்கும் பி ஏ யூனியன் பிக்கும் சப்செட்டாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு ரைட் பண்ணோம்னா இட் இஸ் ராங். ஓகே, ஏன்னா ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்குமானா இருக்காது, இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் இங்கே நம்ம பார்த்தா அதே சேம் பாயிண்ட் தான். ஏ யூனியன் பியும் பி யூனியன் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி இன்டர்செக்ஷன் ஏவும் ஈக்குவலாக இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பினாலும் காமன் எலமெண்ட்ஸ் இன் போத் ஏ அண்ட் பி, பி இன்டர்செக்ஷன் ஏனாலும் காமன் எலமெண்ட்ஸ் இன் போத் பி அண்ட் ஏ, ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் இஸ் காமுடேட்டிவ், யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் இஸ் காமுடேட்டிவ், இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் இஸ் காமுடேட்டிவ். இதுதான் செட் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யூனியன் ஆஃப் டூ செட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். ஓகே, and another one மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. ஓகே, சப்செட் அப்படிங்கிற பொழுது அதுக்கு எப்படி வென் டயக்ராம் போடுறது அப்படிங்கிறது நமக்கு இந்த இதில் பார்க்க போகிறோம். வென் பி இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ, then union and intersection of A and B are represented in Venn diagram as follows. Okay, கவனிச்சுங்க. B is the subset of A, sorry, B is the proper subset of A. C போட்டு அடியில் அண்டர்லைன் பண்ணோம்னா இது வந்து நமக்கு சப்செட்டுக்கான சிம்பிள். ஓகே, அதே வெறும் C மாதிரி மட்டும் போட்டோம்னா அது வந்து நமக்கு என்னது? ப்ராப்பர் சப்செட். ஓகே, டைப் ஆஃப் செட்ஸில் உங்களுக்கு சப்செட் ப்ராப்பர் சப்செட் தெளிவாக பார்த்துருப்போம், அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பி இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு வந்து பி வந்து ஏவுக்கு சப்செட்டாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ஒன் பியில் இருக்கக்கூடிய ஒரு சில எலமெண்ட் வந்து பியில் இருக்கிறத விட ஏவில் ஒரு சில எலமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்குள்ளார தான் பி இருக்கும். பி இஸ் தி சப்செட் ஆஃப் பி என்பது ஏயின் உட்கணம், பி என்பது ஏயின் உட்கணம். அப்போ ஏவுக்குள்ளார தான் பி இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. பி இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ, பி இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னா பி தான் எதுக்குள்ளார இருக்கும்? ஏக்குள்ளார இருக்கும். த டயக்ராம் பி இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. அதே ஏ இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ ஏவில் இருக்கிறதெல்லாம் எதில் இருக்கும்? பியில் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஏ இருக்கும், அவுட்டரில் வந்து என்ன இருக்குன்னா பி இருக்கும். ஓகே, இது வந்து ஏ இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பிக்கு. நாம் இந்த இடத்துல பார்க்குறது பி இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏன்னா இன்சைடில் வந்து செட்டுக்குள்ளார பி இருக்கும்,
அவுட்டரில் ஏ இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிறது இல்லை, இதில் இருக்கும். பியில் இருக்கிறத விட ஏவில் ஒரு எலமெண்ட்டாவது அதிகமாக இருக்கும். அதான் ப்ராப்பர் சப்செட். ஓகே, இப்போது இந்த பி இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஏ யூனியன் பி என்னவா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஏ யூனியன் பி, பி இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு ஏ யூனியன் பி என்னன்னு கேட்குறாங்க. ஏ யூனியன் பின்னா என்ன அர்த்தம் நமக்கு, ஆர்டினரியாக வென் டயக்ராமில் ஏ யூனியன் பின்னாக்க நமக்கு என்ன அர்த்தம், ஏவையும் பியும் ஃபுல்லாக சேர்த்து சேட் பண்ணுவோம். இதுதான் நமக்கு ஏ யூனியன் பி. ஓகே, ஏ யூனியன் பின்னா சேடிங் ஆல் தி portions in the circle A and B. ஓகே, இந்த இடத்துலையும் A union B மீன்ஸ் என்ன அர்த்தம்னா யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவையும் பியும் சேர்த்து சேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பி சேட் பண்ணுறோம், தென் ஏவையும் சேட் பண்ணுறோம். இது அப்போ நமக்கு வந்து ஏ யூனியன் பி. அப்போ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு இப்போ சேட் பண்ண ரீசனுக்கு என்ன நேம் பாருங்கள், சேட் பண்ண போர்ஷனுக்கான நேம். இப்போ இது ஃபுல்லாக சேட் பண்ணியாச்சு. அப்போ இது ஃபுல்லாக சேட் பண்ணியிருக்கணும், இதுக்கு என்ன பேர், ஏ. தட் மீன்ஸ் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏ யூனியன் பி அப்படின்னா ரெண்டு சர்க்கிளையும் சேர்த்து சேட் பண்ணுறோம். அப்போ அவுட்டர் சர்க்கிளில் என்ன நேம் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டு சர்க்கிள் இருக்கக்கூடிய காமன் போர்ஷன். இப்போது பி இஸ் தி சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லும் பொழுது பியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஏவில் இருக்கும். அப்புறம் பியில் இருக்கிறத விட ஏவில் ஒரு எலமெண்ட்டாக அதிகமாக இருக்கும். அதுதான் ப்ராப்பர் சப்செட். ஃபஸ்ட்டு பி வந்து ஏவுக்கு சப்செட்டாக இருக்கணும், அப்புறம் பியில் இருக்கிறத விட ஒரு எலமெண்ட்டாவது ஏவில் அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ஏவுக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க, காமன் ரெண்டுலேயுமே இருக்கிறது. அப்போ ரெண்டுலேயுமே இருக்கிறது எதுக்குள்ளார இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அதில் தான் வந்து ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகே, பி ஏன்னா பி தான் ஏவுக்கு சப்செட். பியில் இருக்கிறத விட ஏவில் ஒரு சில எலமெண்ட் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனில் தான் நமக்கு எது இருக்குன்னா பியில் இல்லாத எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி தான் காமன். இப்போ இதுக்குள்ளார பிக்குள்ளார 5 அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, இந்த இடத்துல 3 அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட் இருக்குது, இதில் வந்து 5, இதில் வந்து 3 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா இந்த 5 வந்து ஏ பிலையும் இருக்கிறதா அர்த்தம், ஏவிலையும் இருக்கிறதா அர்த்தம். ஆனால் இந்த 3 வந்து எதில் மட்டும்தான் இருக்கிறதா அர்த்தம், ஏவில் மட்டும்தான் இருக்கும், பியில் இருக்காது. அப்போ ஏவுக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கும் பொழுது எது ஆன்சர்னா இன்சைடு சர்க்கிள் என்னவோ அதுதான் ஆன்சர். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ. இதெல்லாம் கிரியேட்டிவ் 1 மார்க். ஓகே, இதே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏ இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ, ஏ இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏ வந்துடும், வெளியில் வந்து பி வந்துடும். எல்லா டயக்ராம்லையுமே உள்ள ஏவும் வெளியில் வந்து பியும் வந்துடும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து ஏ இருக்குது, அவுட் சைடில் வந்து நமக்கு பி இருக்குது. ஓகே, இப்போது இதுக்கு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஏ யூனியன் பின்னா ஏங்கிற சர்க்கிள் பிங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக சேட் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன, அவுட் சைடு சர்க்கிள் என்னவோ அதுதான் ஆன்சர் யூனியன் அப்படின்னா. அப்போது இதுக்கு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிங்கன்னா ஏ இஸ் தி சப்செட் ஆஃப் பிங்கிற பொழுது, ஏ இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பிங்கிற பொழுது ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எது ஆன்சர், நமக்கு பி தான் ஆன்சர். அதே செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் தி ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பியாக இருக்கும் பொழுது ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் அப்படின்னா உள்ளே இருக்கிறது மட்டும்தான் ரெண்டுலேயும் இருக்கும். அப்போ அதுக்கு இன்சைடில் என்ன சர்க்கிள் நேம் இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியாக இருந்ததுன்னா அதுக்கான ஆன்சர் ஏ.
ஓகே, ஸோ இது வந்து கிரியேட்டிவில் நம்ம கேட்கக்கூடிய ஒன்று, தெளிவாக ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ பற்றி கொடுத்துருக்காங்க. If A and B are any two non-empty sets such that A union B equal to A intersection B, then A equal to B. இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு. ஓகே, A யூனியன் பியும் A இன்டர்செக்ஷன் B ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. A யூனியன் பியும் A இன்டர்செக்ஷன் B ஈக்குவலாக இருக்குதுன்னா எப்போ ஈக்குவலாக இருக்கும்? A and B are ஈக்குவல் செட். ஏன்னா A யூனியன் பின்னா AB ரெண்டையும் சேர்த்து எழுதணும். A இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து காமன் எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். எப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்? ஏவிலையும் 1 2 3, பிலையும் 1 2 3. இப்போ A யூனியன் பியும் 1 2 3, A இன்டர்செக்ஷன் பியும் 1 2 3. அப்போ ஏவும் பி எப்படிப்பட்ட செட்ஸு? ஈக்குவல் செட்ஸ், சம கணங்களாக இருந்தால் மட்டுமே ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவலாக இருக்கும் நமக்கு, அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ. ஓகே, நத்திங் பட் இது வந்து பி அப்படிங்கிற செட்டு, அதே மாதிரி கியூ அப்படிங்கிறது இன்னொரு செட் நமக்கு இது. இப்போ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து சரி, இது வந்து ஏ அப்படிங்கிற ஒரு செட்டு, இன்னொரு செட் எடுத்துக்கிறோம். இந்த செட் வந்து பி அப்படிங்கிறது இந்த ஒரு செட்டு. இந்த ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னா பி எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பி, தட் இஸ் என் ஆஃப் ஏ. இந்த பிங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கியூ எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த பிக்குள்ளார இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் கியூ, ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பி எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு, அதாவது மினிமம் ஆஃப் என் ஆஃப் ஏ யூனியன் பி, இதுவும் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். மினிமம் ஆஃப் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் பி கமா கியூ. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த பி கியூவில் எது மேக்ஸிமமோ அதுதான் என் ஆஃப் ஏ யூனியன் பியில் மினிமமில் நமக்கு கிடைக்கும். இப்போ ஏ யூனியன் பி, என் ஆஃப் ஏ யூனியன் பின்னு என்ன அர்த்தம்? ஏவையும் பியும் சேர்த்து எழுதணும், அதாவது பியும் கியூவும் சேர்த்து எழுதணும். இப்போ பி வந்து ஒரு 5 எலமெண்ட்ஸு, கியூ வந்து ஒரு 3 எலமெண்ட்ஸ் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்துனோம்னா மொத்தம் நமக்கு 8 எலமெண்ட்ஸ் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா இந்த 5 எலமெண்ட்ஸில் வந்து இதில் கூட 3 எலமெண்ட்ஸும் சேர்ந்துருக்கலாம் நமக்கு. அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பியில் மினிமம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி கியூவில் எது மேக்ஸிமமோ அதுதான் மினிமமாக கிடைக்கும். ஓகே, அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பியில் மினிமம் எத்தனை எலமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பி கமா கியூ. ஓகே, இந்த பி கமா கியூ, பி வந்து 5, கியூ வந்து 3. அப்போ நமக்கு என்ன ஆன்சராக கிடைக்கும்? நமக்கு பி வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதே மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் என் ஆஃப் ஏ யூனியன் பின்னு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் அப்படின்னா பி அண்ட் கியூ, நம்பர் ஆஃப் பியில் இருக்கக்கூடிய என்ன ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா காமன் எலமெண்ட்ஸும் இருக்காது. அப்போது ஏவில் வந்து ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னா அப்போ 5 + 3 எவ்வளவு? 8 எலமெண்ட்ஸ். தட் இஸ் பி ப்ளஸ் கியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு மினிமம் ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, என் ஆஃப் ஏவில் பி எலமெண்ட்ஸ் இருக்குது, என் ஆஃப் பியில் கியூ எலமெண்ட்ஸ் இருக்குது. தென் ஏ இன்டர்செக்ஷன் பியில் மினிமம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸே தான் இதுலேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அது 3மே வந்துடும். அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸும் இதில் இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸும் வெவ்வேறு எலமெண்ட்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயின்ட் செட்ஸு. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? பை தான் கிடைக்கும். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 0. ஓகே, மினிமம் 0. ஓகே, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுலேயுமே வந்து 2 செட்லேயும் சேம் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த 3 ஆன்சர் நமக்கு அப்படியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியில் மேக்ஸிமம் என்ன கிடைக்கும்? அந்த பிக்யூவில் எது மினிமமோ அது கிடைக்கும். ஏன்னா அதுதான் ரெண்டுலேயுமே இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஏவிலையும் பியிலையும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போது என் ஆஃப் ஏவில் ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, என் ஆஃப் பியில் ஒரு ஏவில் வந்து
5, P அப்படிங்கிறது ஒரு 5, Q அப்படிங்கிறது ஒரு 3 எலமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா n ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bயில் மேக்ஸிமம் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போது இதில் இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸ், அதாவது நமக்கு வந்து A இன்டர்செக்ஷன் B அப்படின்னாவே காமன் எலமெண்ட்டு. அப்போ இந்த 3 எலமெண்ட் ஒருவேளை அப்படியே இந்த 5குள்ளார இருக்கலாம் இல்லையா? அப்போது இதில் இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸ் இந்த 5குள்ள, இந்த 5 எலமெண்ட்ஸுமே இந்த 3குள்ளார வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் கம்மி. எதில் கம்மியானது அப்படின்னா Q தான். அப்போ இந்த 3 எலமெண்ட்ஸுமே 5குள்ளார இருந்தது அப்படின்னா இது ரெண்டில் எது மினிமம்? அப்போ A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எத்தனை எலமெண்ட் கிடைக்கும்? அந்த 3 எலமெண்ட்ஸுமே கிடைக்கும். அப்போ n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 3. அப்போ n ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bங்கிறது PQவில் எது மினிமம்? நமக்கு 3ங்கிறது Q தான் மினிமம். அதனால தான் மினிமம் ஆஃப் P, Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் ஆஃப் P, Q, the maximum of n of A intersection B. ஓகே, ஸோ இது முக்கியமானது. n of A யூனியன் Bயில் மினிமம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா PQவில் மேக்ஸிமம் என்ன இருக்கோ அது கிடைக்கும். ஏன்னா இப்போ A and B ஆர் டிசைன் செட்ஸாக இருந்ததுன்னா இதை P வந்து 5, Q வந்து 3 அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்கும்? இப்போ A and B இதில் வந்து இந்த 3 எலமெண்ட்ஸுமே ஒரு வேளை இதில் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 5 தான் நமக்கு 5, 3ல் எது அதிகம்? மேக்ஸிமம் 5 தான். அப்போ 5 ஆன்சராக கிடைக்கும். அதை தான் இந்த கொஸ்டினில் கேட்டாங்க. A இன்டர்செக்ஷன் Bயில் மினிமம் என்னன்னு கேட்டாங்க. இந்த 3 எலமெண்ட்ஸுமே இதுக்குள்ளே இருந்ததுன்னா அப்போ எது கம்மியாக இருக்கோ அதுதான் மினிமமில் கிடைக்கும். ஓகே, இது 2 தான். அப்போ என்ன காமனாக மேக்ஸிமம் n ஆஃப் A யூனியன் B அப்படிங்கிறது P + Q. n ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bயில் மினிமம் அப்படின்னாக்கா 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 செட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது ஃபார்முலா A' = U டிஃப்ரென்ஸ் A அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். A' காம்ப்ளிமெண்ட் ஆஃப் A, U டிஃப்ரென்ஸ் A, Uவில் இருக்கணும், Aவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா A டிஃப்ரென்ஸ் A. இப்போ எப்படி A யூனியன் A இன்டர்செக்ஷன் ஏன்னு பார்த்தோமோ அதே மாதிரி A டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ்னாவே என்ன அர்த்தம்? வித்தியாசம். A டிஃப்ரென்ஸ் Bனா Aவில் இருக்கணும், Bயில் இருக்கக்கூடாது. தட் இஸ் A டிஃப்ரென்ஸ் B. அப்போது 2 சேம் செட் எடுத்துக்கிட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா அப்போ என்ன கிடைக்கும்? உங்களுக்கு பையில் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? Aவில் இருக்கணும், அதே Aவில் இருக்கக்கூடாது. Aவில் 1 2 3னா இந்த Aவிலையும் 1 2 3 தான் இருக்கும். இந்த ஏவில் இல்லாத இந்த ஏவில் என்ன இருக்கும்? ஏன்னா ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? எம்டி செட் தான் ஆன்சர். ஓகே, அதே மாதிரி A டிஃப்ரென்ஸ் பை, A டிஃப்ரென்ஸ் பை, ஏவில் இருக்கணும், பையில் இருக்கக்கூடாது. பையில் ஒன்றுமே இருக்கக்கூடாது, ஒன்றுமே இல்லை. அப்போ ஏவே தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ A டிஃப்ரென்ஸ் பை = A. நெக்ஸ்ட்டு A டிஃப்ரென்ஸ் B அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B'. இது ரொம்ப முக்கியமானது. A டிஃப்ரென்ஸ் B அப்படின்னா என்ன அர்த்தம்? Aவில் இருக்கணும், Bயில் இருக்கக்கூடாது. Aவில் இருக்கணும், Bயில் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் B'. அப்போ ரெண்டுமே ஒரே சமயத்தில் நடக்கணும் அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B'. Aவில் இருக்கணும், Bயில் இருக்கக்கூடாது. தட் இஸ் A இன்டர்செக்ஷன் B'. ஓகே, நெக்ஸ்ட்டு A டிஃப்ரென்ஸ் Bயும் B டிஃப்ரென்ஸ் Aவும் ஈக்குவலாக இருக்குமானா அவ்வளோ சீக்கிரம் ஈக்குவலாக இருக்காது. எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா A and B ஆர் ஈக்குவல் செட். Aவும் Bயும் ஈக்குவல் செட், சம கணங்களாக இருந்தால் Aவிலையும் 1 2 3 Bலையும் 1 2 3. அப்போ தான் A டிஃப்ரென்ஸ் B கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? பை. B டிஃப்ரென்ஸ் A கண்டுபிடிச்சாலும் என்ன ஆன்சர் வரும்? பை தான் ஆன்சர் வரும். ஓகே, அப்போ ஏவும் பி ஈக்குவல் செட்டாக இருந்தால் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா பை தான் ஆன்சராக வரும். ஆனால் ரெண்டுக்குமே ஆன்சர் ஈக்குவல். எப்போ ஆன்சர் ஈக்குவல்னால் ஏவும் பி ஈக்குவல் செட்ஸாக இருக்கும் பொழுது A டிஃப்ரென்ஸ் Bயும் B டிஃப்ரென்ஸ் Aவும் ஈக்குவலாக இருக்கும். என்ன ஆன்சர் வரும்? ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் தான். எப்பொழுதுமே என்ன ஆன்சர் தான் வரும்? பை மட்டும்தான் ஆன்சராக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு A டிஃப்ரென்ஸ் B = A இஃப் A இன்டர்செக்ஷன் B = பை. அப்போ ஏவிலையும் பிலையும் எந்த எலமெண்ட்டுமே காமன் எலமெண்ட் இல்லை. A இன்டர்செக்ஷன் Bங்கிறது எம்டி செட். அப்போது A டிஃப்ரென்ஸ் B கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? Aவில் இருக்கணும், Bயில் இருக்கக்கூடாது.
அதான் கான்செப்ட். இங்கே ஏவுக்கும் பிக்கு என்ன காமன் எலமெண்ட் இருக்குது? எதுவுமே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏவில் இருக்கிற எந்த எலமெண்ட்டுமே பியில் இல்லை. அப்போ ஏவில் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாதுன்னா அப்போ எது ஆன்சர் வரும் உங்களுக்கு? ஏ அப்படியே ஆன்சராக வந்துடும். அவ்வளோதான். ஓகே, இதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல இந்த இடத்துல ஒரு திங்கிங் கார்னர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. நம்ம வென் டயக்ராமே போட்டிருப்போம். ஏ இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படிங்கிறது உங்களுக்கு இதான் வந்து ஏ டிஃப்ரென்ஸ் பி. பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படிங்கிறது இதான் உங்களுக்கு பி டிஃப்ரென்ஸ் ஏ. என்ன கொஸ்டின்? ரெண்டு கடையில் இன்டர்செக்ஷன். அப்போ இதில் என்ன காமன் எலமெண்ட் இருக்கும்? ரெண்டுலேயுமே எந்த காமன் எலமெண்ட்டும் இருக்காது. அப்போ என்ன ஆன்சர் நமக்கு? பை. ஓகே, நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். நமக்கு ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏ. ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து ஏ யூனியன் பியில் இருக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கக்கூடாது. இன்னொன்று ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ தான் ஃபார்முலா. ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏங்கிறது ஒரு ஃபார்முலா. இன்னொன்று ஏ யூனியன் பியில் இருக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கக்கூடாது. இதுதான் ஃபார்முலா. ஓகே, அப்போ ஏவுக்குமே சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பை தான் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸில் பொறுத்தவரையிலும் இதான் கொடுத்துருக்காங்க. ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வந்து செட் பில்டர் ஃபார்ம். தி செட் ஆஃப் ஆல் எக்ஸ் such that x belongs to A union B but x does not belongs to A intersection B. அப்படின்னா என்ன அர்த்தம்? A union Bயில் இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது? A intersection Bயில் இருக்கக்கூடாது. நடுவாண்ட மைன் டிஃப்ரென்ஸ். ஓகே, A union Bயில் இருக்கணும், A intersection Bயில் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பியும் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஏவும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஏன்னா ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி மீன்ஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. இதுக்கு அதே தான், பி டிஃப்ரென்ஸ் ஏ யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஸோ ரெண்டுமே ஒன்று தான் நமக்கு. ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி அப்படிங்கிற பொழுது ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ, இங்கேயும் அதே தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். இன்னொன்று சொன்ன அதே ஃபார்முலா தான். ஏ டிஃப்ரென்ஸ் பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ யூனியன் பியில் இருக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இது. ஓகே, ஸோ இது ரெண்டும் ஒன்று தான். இதை தான் இங்கே வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். இதை தான் செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபார்முலாவாக சொல்லியிருக்கோம். இந்த ஏ யூனியன் பி ஏ டிஃப்ரென்ஸ் பியும் பி டிஃப்ரென்ஸ் ஏவும் சேர்த்து எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸசைஸ் 1.4. ஸோ இன் எக்ஸசைஸ் 1.4 we discuss the properties of set operations. கண செயல்களின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, எப்படி நம்பர் சிஸ்டம் படிக்கும் பொழுது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் நம்பர்ஸில் படித்தோமோ அதே மாதிரி செட்ஸ்லேயும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.4 ஃபுல்லாக. ஓகே, எக்ஸசைஸ் 1.4 ஃபுல்லாக ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 2 ப்ராப்பர்ட்டியும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு உண்டான சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ரீட் பண்ணிடுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன் ஃபார் எனி செட் ஏ, ஏ யூனியன் ஏ ஈக்குவல் டு ஏ அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ. ஸோ இதை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ தான் ஏ யூனியன் ஏவும் ஏ தான், ஏ இன்டர்செக்ஷன் ஏவும் ஏ தான். இந்த லாவுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடம்போண்டன்ட் லா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, A union A equal to A and A intersection A equal to A. ஐடம்போண்டன்ட். ஓகே, ஐடம்போண்டன்ட் லாஸ், அதாவது தன்னடுக்கு விதிகள் அப்படின்னு சொன்னாங்க. தமிழில் தன்னடுக்கு விதிகள். ஐடம்போண்டன்ட்
laws. Okay, second one, A union pi equal to A intersection U equal to A. இதுக்கு ஐடென்டிட்டி லாஸ், சமணி விதிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஐடென்டிட்டி லா, ஐடம்போண்டன் லாஸ் தன்னடுக்கு விதிகள், இன்னொன்று சமணி விதிகள், ஐடென்டிட்டி லாஸ். அதாவது ஏவையும் யூனியன் பண்ணால் ஏவே கிடைக்கும், ஏவுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா ஏவே கிடைக்கும். அதுதான் ஐடம்போண்டன். ஓகே, தன்னடுக்கு விதிகள். அதாவது ஏ கூட எதை சேர்த்து எழுதுனா ஏவே கிடைக்கும், ஏ கூட எதை இன்டர்செக்ஷன் பண்ணால் ஏவே கிடைக்கும். அப்போ ஏ யூனியன் பை ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் யூ ஈக்குவல் டு ஏ தான் ஐடென்டிட்டி லாஸ், சமணி விதிகள். 1 மார்க் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்பிளனேஷன். காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்பர்ஸில் பார்த்துருப்பீங்க. 5 + 3 ஈக்குவல் டு 3 + 5. என்ன ப்ராப்பர்ட்டி இது? இதுக்கு பேர் தான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 5 + 3 8 தான், 3 + 5 8 தான். அதே மாதிரி தான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நத்திங் பட் ஏ யூனியன் பி தான் யூனியன். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. இன்னொன்று ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. அவ்வளோதான். ஓகே, நம்பர்ஸில் எழுதுன மாதிரியே தான் 5 + 3 ஈக்குவல் டு 3 + 5 அது மாதிரி. ஓகே, எப்படி நம்பர்ஸில் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குமோ அடிஷனுக்கு, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனும் சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 × 3 ஈக்குவல் டு 3 × 5. அப்போ மல்டிப்ளிகேஷனும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 2 3 8 10, பி 1 3 10 13. தென் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிங்கன்னா 1 2 3 8 10 13. பி யூனியன் ஏ கண்டுபிடிக்கிறீங்க, பி ஏவையும் சேர்த்து எழுதணும். அப்போது அதே தான் கிடைக்கிது, 1 2 3 8 10 3. From the above we said A union B equal to B union A. This is called commutative property of union of sets. Okay, இதுதான் வந்து நமக்கு இரு கணங்களினுடைய சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பு. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்னது? பரிமாற்று பண்பு. ஓகே, இது சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பு. இரு கணங்களின் சேர்ப்புக்கான யூனியன் ஆஃப் செட்ஸுக்கு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஓகே, அதே மாதிரி இந்த ஏவுக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிங்க. ரெண்டில் என்னென்ன காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது? 3, 10. அதே மாதிரி பி இன்டர்செக்ஷன் ஏ கண்டுபிடிச்சிங்கனாலும் பிக்கு ஏவுக்கு என்ன காமன் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அதே 3, 10 தான். அப்போ then we see that A intersection B equal to B intersection A. This is called commutative property of intersection of two sets. ஓகே, இரு கணங்களினுடைய வெட்டுக்கான பரிமாற்று பண்பு. ரெண்டுமே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். பட் யூனியனுக்கு தனியாக ஒரு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இன்டர்செக்ஷனுக்கு தனியாக ஒரு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் ஃபார்முலாவும் நம்ம கொடுத்துருக்காங்க. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப், இதுதான் எல்லாத்தையும் தெளிவாக ரீட் பண்ணி வைக்க வேண்டியது. இதுதான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி டூ செட்ஸ் ஏ அண்ட் பி. ஃபர்ஸ்ட் ஒன், ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. செகண்ட் ஒன், ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ இது யூனியனுக்கான காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. செட் யூனியன் இஸ் காம்படேட்டிவ், அதே மாதிரி செட் இன்டர்செக்ஷன் இஸ் காம்படேட்டிவ். ஓகே, ஸோ இதுதான் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்பர்ஸில் இருந்த மாதிரி செட்ஸுக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எப்படி 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நம்பர்ஸில் 3 நம்பர்ஸ் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 + 3 இஸ் ஈக்குவல் டு 1 + 2 + 3 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதை வந்து எப்படி ஆட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இப்படி ஆட் பண்ணிக்கலாம். 1 + இப்படி ஆட் பண்ணலாம். 1 + 2 + 3 ஈக்குவல் டு 1 + 2 + 3 அப்படின்னு பார்த்துருப்போம். இதுதான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 2யும் 3யும் ஆட் பண்ணணும். எவ்வளவு? 5. அது கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 6. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸில் 1 + 2 எவ்வளவு? 3. அந்த என்ன இருக்குது? 3. 2 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 6. ரெண்டு சைடு ஈக்குவல். இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எப்படி நம்பர்ஸில் 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு.
அதாவது யூனியன்னாலும் சேர்ப்புன்னு தான் சொல்லுவோம், அசோசியேட்டிவ் அந்த வேர்டுக்கும் சேர்ப்புன்னு தான் மீனிங். தமிழ் மொழி கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். சேர்ப்பு பண்பு, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரே வந்து சேர்ப்பு பண்பு. யூனியனாலும் சேர்ப்பு தான். ஸோ இந்த சேர்ப்பு அப்படிங்கிறது குறியீட்டுக்கான நேமு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பண்புகள்னு வரும்பொழுது சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. ஸோ இங்கே 3 செட்ஸ் எடுத்துக்கிறோம். A1 B1 C. A வந்து -1 0 1 2, B -3 0 2 3, C 0 1 3 4. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? B யூனியன் C. ஓகே, ஃபஸ்ட்டு B யூனியன் C, பியும் சியும் சேர்த்து எழுதுறாங்க. அப்புறம் அதை A கூட சேர்த்து எழுதுறாங்க, A யூனியன் B யூனியன் C. ஆக மொத்தம் என்ன கிடைக்கிது? A B C மூணையும் சேர்த்து ஒன்றா எழுதணும், அவ்வளோதான் கான்செப்ட். -3 -1 0 1 2 3 4. செகண்ட் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஏவையும் பி, ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் அண்ட் தேர்டை சேர்த்து எழுதிட்டு அப்புறம் ஒன்று கூட சேர்த்து எழுதணும். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து எழுதிடுறீங்க, A யூனியன் B. அதை C கூட சேர்த்து எழுதுறீங்க. இப்போ என்ன ஆன்சர் வருதுங்க? -3 -1 0 1 2 3 4. From 1 and 2 we get A union B union C equal to A union B union C. ஓகே, ரீட் பண்ணும்பொழுது தெளிவாக ரீட் பண்ணணும். A union B union C equal to A union B union C. ஓகே, இந்த இடத்துல ரீட் பண்ணும் பொழுது பாருங்கள், A யூனியன் B யூனியன் C, பியும் சியும் பிரிக்காமல் சொல்லணும். அப்போ B யூனியன் சிக்கு ஒரு ப்ராக்கெட் போடணும்னு அர்த்தம். A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B, ஒரு சின்னதாக கேப் விட்டு யூனியன் C. அப்போ A யூனியன் B அப்படின்னு கண்டினியூவாக சொல்லிட்டா A யூனியன் Bக்கு ஒரு ப்ராக்கெட், அதென் யூனியன் C. ஏன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாவே 3 செட்ஸ் வருதுங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. திஸ் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அமோங் செட்ஸ் A B அண்ட் C. ஓகே, இது கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு. ஓகே, யூனியன் சேர்ப்பு பண்பு. இதே மாதிரி இன்டர்செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் C 0,3, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. அப்போ ஏவிலையும் B இன்டர்செக்ஷன் C 0,3 ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் எது? 0 மட்டும்தான். அதே மாதிரி A இன்டர்செக்ஷன் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறீங்க, அதை C கூட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் தான் வருது? அதே 0 தான் ஆன்சராக வருது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிது? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. A இன்டர்செக்ஷன், அதாவது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் மட்டும் தான் மாற்றி போடணும். 1 + 2 + 3 ஈக்குவல் டு 1 + 2 + 3 எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? ப்ராக்கெட்ஸ் மட்டும் மாற்றி போடுறோம். எப்படி? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க? செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணிக்கணும். இதான் ஃபஸ்ட்டு. அதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒன்று கூட அடுத்து ஆட் பண்ணுறீங்க, இது செகண்டு. RHSல என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை முதல்ல ஆட் பண்ணிக்கணும், இது ஃபஸ்ட்டு. அதை கொண்டாந்து 3 கூட ஆட் பண்ணணும். ஸோ எப்படி பார்த்தாலும் 1 + 2 + 3 1 + 2 + 3, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அது யூனியனுக்கு அதான் கான்செப்ட்டு, இன்டர்செக்ஷனுக்கு அதான் கான்செப்ட்டு. ரெண்டுக்கும் ப்ராக்கெட் மட்டும் தான் மாற்றி போடுறோம், நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ A intersection B intersection C equal to A intersection B intersection C. இல்லை ப்ராக்கெட் மட்டும்தான் மாற்றி போடுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து A intersection B intersection C equal to A intersection B intersection C. ஓகே, எப்படி ரீட் பண்ணணும்னு தெரியுதில்ல? ஓகே, இதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி for any 3 sets A, B and C, A union B union C equal to A union B union C. Second one, A intersection B intersection C equal to A intersection B intersection C. இதெல்லாம் வந்து நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதோட உங்களுக்கு வந்து இந்த 2 ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியனுக்கு ஒன்று, இன்டர்செக்ஷனுக்கு ஒன்று. அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் யூனியனுக்கு ஒன்று, இன்டர்செக்ஷனுக்கு ஒன்று. இந்த 4 லாஸும் நல்லா எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இது கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு திங்கிங் கார்னர், ஒரு சின்ன கான்செப்டில் இன்றைக்கி இது கிளாஸ் முடிச்சிடலாம்.
ஸோ திங்கிங் கார்னரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பி அப்படிங்கிறது ஒரு செட் கொடுத்துருக்காங்க. எல்என்பி. பி யூனியன் கியூ கொடுத்துட்டாங்க. JLMNOP. If P and Q are disjoint sets. Disjoint sets என்ன அர்த்தம்? P intersection Q. P and Q are disjoint sets அப்படின்னு கொடுத்துட்டாங்க. P and Q are disjoint sets அப்படின்னா P intersection Q வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? Empty set. Okay. Then what will be Q and P intersection Q? திங்கிங் கார்னர் P கொடுத்துட்டாங்க, P யூனியன் Q கொடுத்துட்டாங்க. P and Q are disjoint sets அப்படின்னு கொடுத்துட்டு then what will be Q and P intersection Q என்ன அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சி வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியானது செட் டிஃப்ரென்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செட் டிஃப்ரென்ஸுக்கு இருக்கா அப்படிங்கிறது. ஏ டிஃப்ரென்ஸ் பி, ஏ கொடுத்துட்டு பி கொடுத்துட்டாங்க. ஏ வந்து ஏ கமா பி கமா சி, பி வந்து பி கமா சி கமா டி. ஏ டிஃப்ரென்ஸ் பி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ஏவில் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. ஏ பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா பியில் இருக்கணும், ஏவில் இருக்கக்கூடாது. இது டி. இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பியும் பி டிஃப்ரென்ஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கா? நாட் ஈக்குவல். அப்படின்னு என்ன அர்த்தம்? செட் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் காம்படேட்டிவ். செட் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் காம்படேட்டிவ். ஓகே. நம்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடிஷன் வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். 1 + 2 = 2 + 1. அதே டிஃப்ரென்ஸுக்கு சப்ட்ராக்ஷன் எடுத்துங்க. 1 - 2 = 2 - 1. ரெண்டு ஈக்குவலா? நாட் ஈக்குவல். அப்போது அடிஷனுக்கு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சப்ட்ராக்ஷனுக்கு இல்லை. ஓகே. அது மாதிரி யூனியனுக்கு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இன்டர்செக்ஷன் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆனால் எதுக்கு இல்லை? செட் டிஃப்ரென்ஸுக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இதோட இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ் போடுறது அப்படிங்கிறது எக்ஸசைஸ் 8.1.4 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.